ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து நோக்கியா பிராண்ட்லேருந்து 130DS அப்படிங்கிற ஒரு டுவல் சிம் மொபைல் ஃபோன் பற்றி வந்து பார்க்க போகிறோம். இதோட ப்ரைஸ் வந்து 2000 கிட்ட வருது. ஆனால் இப்போ இது வந்து வேரியண்ட் அவைலபிள் இல்லை. இது ஒரு அப்ராட் வேரியண்ட் நான் வாங்கி வச்சிருக்கிறது. இதை நான் செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன். ஸோ இதை பற்றின ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ நான் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கண்டென்ட் பற்றி தான் சொல்ல போகிறேன். இது வந்து ஃபுல் பிளாக் கலர் வரும். இது வந்து டிஎஸ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், இது மேட் இன் வியட்நாம்னு போட்டிருப்பாங்க. இது வந்து 2018 வந்த மாடலு. இது வந்து நோக்கியா 130DS அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இது வந்து பிளாக் கலரு. இதில் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து கிடைக்கும். ஒயிட், ஆரஞ்சு, அப்புறம் வந்து பிளாக் கலர் இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து விஜே கேமரா இருக்கும். ப்ளூடூத் வந்து 3.0 இருக்குது. அப் டு 22 ஹவர்ஸ் 25 டேஸ் வரைக்கும் வரும். அதாவது ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 25 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை டைமாக வரும். இதில் வந்து அப் டு 11.5 ஹவர்ஸ் வந்து வீடியோ ப்ளேபேக் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வீடியோ வந்து 11.5 மணி நேரம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எஃப்எம் ரேடியோ இருக்குது. அதுக்கு வந்து உங்களுக்கு ஹெட்செட் ரிக்வயர்ட் வேணும். ஆனால் இதில் வந்து ஹெட்செட் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. MP3 பிளேயர் இருக்குது, கேம்ஸ் இருக்குது. ஒன்று 2 கேம்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து இதில் ஃப்ரீயாக இருக்கும். மற்றபடி இதில் கீழே நிஞ்சா, ஸ்கையை கிஃப்ட்டுலாம் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேம்ஸுக்குலாம் நீங்கள் வந்து ₹10 ₹50 வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இதில் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. USB கனெக்டர் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். மைக்ரோ SD கார்டு வந்து அப் டு 32GB வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து 2GB மெமரி தான் நான் வந்து போட்டிருக்கேன். அதுலேயே அது போதும் தான் நினைக்கிறேன். 1000 ஃபோட்டோ கிட்ட எடுத்துக்கலாம். மெமரி கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். இது வந்து நோக்கியோட பழைய மாடலு. இப்போ இதிலேயே 130 ஒரு மாடல் வருது. அதில் வந்து உங்களுக்கு வந்து கேமரா வராது. உங்களுக்கு வந்து மியூசிக் மட்டும் நல்லாயிருக்கும். அது 130 மியூசிக் அப்படிங்கிற வேரியண்ட்டில் வருது. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஃபோன் இருக்குது. உள்ள ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் நோக்கியோட ஒரிஜினல் பேட்டரி. அடுத்து வந்து புக்லெட்டு, அப்புறம் அப்ராடில் உள்ள அந்த வாரண்டி கார்டு. இது வந்து அப்ராட் வேரியண்ட் சொன்னாலும், ஸோ 130 டுவல் சிம்னு போட்டு இது வந்து அப்ராட் வேரியண்ட். இதில் வந்து உங்களுக்கு அரபில் வந்து இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம இந்தியன் வேரியண்ட் வந்து சார்ஜர் வந்து உங்களுக்கு வந்து ரவுண்ட் பின் வரும். இது வந்து பட்டை பின் வரும். வேறு பெருசாக எதுவும் ஒரு மாற்றமும் இருக்காது. பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு யூசர் மேனுவல் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் போடக்கூடிய ரெண்டுமே வந்து பிசிக்கல் சிம் தான் வரும். ரெண்டுமே ஃபுல் சைஸ் சிம்மு. மேலே வந்து மெமரி கார்டு போடக்கூடிய ஸ்லாட் எப்படி போடணும் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. சிம் கார்டு இப்படி தான் போடணும். ஸோ இப்போ வந்து அடுத்தது அப்படியே சார்ஜர் இவ்வளோ தான் இதில் வந்து வரும். ஹெட்செட் எதுவும் வராது, மெமரி கார்டும் வராது. பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து பட்டை பின் சார்ஜர். இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு அடாப்டர் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா இது வந்து மைக்ரோ USBயில் தான் வரும். மொபைல் ஃபோனில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுதான் மொபைல் ஃபோனு. முன்னாடி பேட்டரியும் ஓப்பன் பண்ணிடலாம். நோக்கியாவில் எப்போவுமே ஒரிஜினல் பேட்டரி வந்து ரொம்ப வருஷம் வந்து வரும். ஸோ வந்து இந்த மாதிரி பேட்டரி கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேரு. லோக்கல் பேட்டரி போட்டிங்கன்னா உங்களுக்கு 6 மந்த்ஸு ஒரு தடவை மாற்றுற மாதிரியே வரும். இது வந்து 1020 mAh பேட்டரி, 3.7 வாட்ஸு, 3.8 வாட்ஸ் பெர் ஹவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து மேட் இன் சைனா. ஸோ வந்து பேட்டரி வந்து வியட்நாம் இல்லை, மேட் இன் சைனா தான். மொபைல் மட்டும் தான் வியட்நாமில் மேட் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து நோக்கியா பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து ஸ்பீக்கர் இருக்குது. அதுக்கு மேலே வந்து விஜே கேமரா இருக்குது. இதை நம்ம ஃபோட்டோ வந்து உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். ஃப்ரெண்டில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2.2 இன்ச் அந்த மாதிரி டிஸ்பிளே வரும். உங்களுக்கு வந்து சாஃப்ட் ரப்பர் கீபோர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக்கில் ரப்பரு. கீழே வந்து மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் போட்டு மைக்ரோ USB, ஹெட்செட்டுக்குள்ளது 3.5mm, அதுக்கப்புறம் வந்து டார்ச் லைட் கொடுத்துருக்காங்க. பாட்டம்லேயும் சைட்லேயும் எதுவும் கிடையாது. இந்த பாட்டமில் இருக்கிறது வந்து இந்த பேக் சைடு கவர் ஓப்பன் பண்ணுறதுக்காக. அழுத்திட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். பார்த்திங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகிடும். ரெண்டுமே சிம்மு போட்டுக்கணும். இதில் வந்து சிம் 1, சிம் 2 நிறைய மறைக்கிறேன்னு. இதில் வந்து கோட் இருக்கும், IMEI நம்பர்லாம் இருக்கும். ஸோ அதனால் மறைக்கிறேன். மேலே வந்து SD கார்டு ஏற்கனவே போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா 2GB SD கார்டு போட்டிருக்கேன். இதிலே MP3 சாங்ஸ்லாம் பதிச்சிக்கலாம். MP3 சாங்ஸ் எல்லாம் கேட்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து SD கார்டு போட்டு தான் ஆகணும். இதுதான் SD கார்டு ஸ்லாட்டு. SD கார்டு இப்படி தான் போடணும். ஸோ போட்டேன். மேலே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸ்பீக்கருக்குள்ளே எதுவும் போகாமல் இருக்க ஒரு நெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. வந்து பேட்டரி போட்டு ஆன் பண்ணிக்கலாம். பேட்ரி வந்து பாட்டம் சைடில் இந்த கோல்டு பின் பாட்டமில் வர மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. சின்ன வயசானவங்களுக்குலாம் இது யூஸ் பண்ணுறது நல்லாவே இருக்கும். இது வந்து கீபேடில் வந்து லைட் இருக்குது. உங்களுக்கு வந்து அரபும் கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷும் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிந்தி அண்ட் தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது முதல்ல வந்து டேட் வருது. அதை இப்போ செட் பண்ண வேண்டாம், பேக் போயிடலாம். பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் வந்துடுச்சு. டிம் பண்ணிக்கிறேன், அது உங்களுக்கு தெரியும். ஓகே, டிஸ்பிளே இப்போ வந்து மெனுக்குள்ளே போய்க்கலாம். இதில் முதல்ல மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜில் இருக்கும். அடுத்தது வந்து கால் லாகு, கான்டாக்ட்ஸு, கிளாக்கு, மியூசிக்கு, அப்புறம் வந்து மெசேஜு, அப்புறம் வந்து FM ரேடியோ இருக்குது. FM ரேடியோ கண்டிப்பாக வந்து ஹெட்செட் போட்டு தான் ஆகணும்.
கேமரா இருக்குது. இது வந்து கேம்ஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்னேக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். மிச்சம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து காசு கட்டுற மாதிரி தான் இருக்கும். இது ஏர் ஸ்ட்ரைக்லாம் நீங்கள் வாங்கணுன்னா ப்ளே 4 ட்ரையல் வந்து ஃப்ரீ. அதுக்கப்புறம் வந்து காசு கட்டணும். பை பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து எரர் காட்டும். ஏன்னா நம்ம வந்து சிம் கார்டு போடல, ஸோ அதனால் வந்து எரர் காட்டும். உங்களுக்கு வந்து ஸ்னேக் மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ரீ. மிச்சம் இந்த டேஞ்சர் டேஷ் அப்படிங்கிற ஒரு 4 கேம் கிட்ட இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு வந்து காசு கட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபோட்டோஸ், நம்ம எடுத்த ஃபோட்டோஸை பார்க்குறதுக்கு, ரிசீவ்டு ஃபோட்டோஸ் கலெக்ஷன் எல்லாம் பார்க்குறதுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு கேல்குலேட்டர் இருக்குது, வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குது, அப்புறம் வீடியோ பிளேயர். இதில் வந்து நம்ம மெமரி கார்டில் டவுன்லோட் பண்ணி தான் கேட்க முடியும். இதில் வந்து ப்ரௌசர் கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து வெளியே இதை கழட்டி நீங்கள் வந்து லேப்டாப்பில் போட்டு ஒரு MP3 VG அந்த மாதிரி போட்ட ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். MP4 அந்த மாதிரி HD வீடியோலாம் அதில் வரணும், சப்போர்ட் ஆகாது. ப்ளூடூத் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டிவைஸ் மூலந்து இதுக்கு வந்து வீடியோஸோ இல்லை வந்து MP3 சாங்ஸும் வந்து அனுப்பிக்கலாம். கேலண்டர் இருக்குது, டார்ச் இருக்குது. டார்ச் ஆன் பண்ணிங்கன்னா லைட் எரியும். அது நீங்கள் வந்து ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய இந்த மேலே இருக்க சுவிட்ச் லாங் ப்ரெஸ் பண்ணாலே ஆன் ஆகும். வந்து ஆஃப் பண்ணிடலாம். அது கீழே வந்து லாஸ்ட்டாக செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸில் உங்களுக்கு வந்து டோன் செட்டிங்ஸு, வால்யூம் வந்து நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். நோக்கியாவுடைய கிளாசிக் ரிங்டோனு, அப்புறம் வைப்ரேஷனுக்கு இருக்குது, மெசேஜ் அலர்ட் டோனு, கீபோர்ட் டியூன்ஸு, வார்னிங் டியூன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சவுண்டு வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது. டிஸ்பிளே செட்டிங்ஸு, ஏன்னா வால்பேப்பர் ஒன்றே தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணியோ இல்லை வந்து ப்ளூடூத்தோடய ஷேர் பண்ணியோ தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். பேக்லேயே டைம் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நோட்டிஃபிகேஷன் சவுண்டு, ப்ரொஃபைல் வந்து ஜென்ரல் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அது கால் செட்டிங்ஸு, ஃபோன் செட்டிங்ஸு, செக்யூரிட்டி செட்டிங்ஸு, ரீசெட் ஃபேக்டர் செட்டிங்ஸ், அவ்வளோதான் வரும். இது வந்து கேமரா. இப்போ நான் கேமரா ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த பாக்ஸை நான் பின்னாடி வச்சு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். இப்போ அந்த பாக்ஸ் பின்னாடி இருக்குது. நான் எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த அளவுக்கு அது வந்து குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்குன்ட்டு. என் கையை நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பக்கத்தில் ஒரு ஆளை வச்சு ஃபோட்டோ எடுத்த மாட்டாங்க, அது வந்து கிளியராக இருக்கும். ரொம்ப தூரமாக இருக்க விஷயங்கள்லாம் நம்ம வந்து எடுக்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான், நல்லா இருக்காது. ஸோ அதை சொல்லிக்கிறேன். ஃபோட்டோஸ்க்காக இது வந்து வாங்காதீங்க. பாட்டம்ஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் புக் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பட்டனை ரைட் சைடு கிளிக் பண்ணி உங்களுக்கு கேலண்டர் ஓப்பன் ஆகும். லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நோட் ஓப்பன் ஆகும். டாப் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்ச் லைட் எரியும், ஆஃப் ஆகும். அதுவே இந்த பக்கம் மேலே பவர் பட்டனுக்கு மேலே பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா டேரெக்டாக ஓப்பன் ஆகும். இல்லை ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், ஜூம் இன்லாம் ஆகும். அது ரொம்ப கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். 2GB மெமரி கார்டுக்கு இதில் வந்து 1000 ஃபோட்டோஸ் கிட்ட எடுக்க முடியும். வீடியோ கேப்சர் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து வீடியோ கேமரா அப்படின்னு ஒரு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோக்கு மாறிடும். வீடியோ வந்து உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் எடுக்க முடியாது, லேண்ட்ஸ்கேப்பில் மட்டும் தான் எடுக்க முடியும். அப்படி வச்சுட்டு நீங்கள் வீடியோ எடுத்துக்கலாம். ஸ்டாப் பண்ணோன்னா இந்த பவர் பட்டன் மேலே பட்டனும் அழுத்தினீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். இந்த மொபைல் வந்து இப்போது யார் வாங்கலான்னா வயசானவங்க, இல்லை உங்கள் வீட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாதவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்குலாம் வாங்கி கொடுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 சிம் வந்து போட்டுக்கலாம். 4G சிம் சப்போர்ட் ஆகும். அதனால் 3G உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து பேசிக் பிளான் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 129லேருந்து 200 இருக்க பிளான் போட்டுக்கலாம். டேட்டா வந்து சப்போர்ட் ஆகாது, அதனால் ப்ரௌசர் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்டில் வந்து கிளாசி ஃபினிஷ் தான், பேக்கில் வந்து ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து 2000 கிட்ட விற்கிது, ஆனால் வந்து அவைலபிள் இல்லை. இப்போது நீங்கள் வந்து புது மாடல் வாங்கினீங்கன்னா 130ல் உங்களுக்கு வந்து கேமரா இருக்காது, உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பர்ச்சேஸ் லிங்க் நான் இப்போ வந்து கொடுக்கல, ஏன்னா வந்து இது வந்து அவைலபிள் இல்லை. அவைலபிள் இருந்துச்சுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.